மலேசியா காலனித்துவ சக்திகளிடமிருந்து விடுதலை பெற்று 68 ஆண்டுகள் ஆகிவிட்டன என நினைத்து கொண்டாடுவதா, அல்லது 68 ஆண்டுகள் ஆகியும் சில பிரிவினைவாத சக்திகள் இன்னும் நம்மை ஆட்கொள்ள பார்க்கின்றனவே என்பதை எண்ணி வருத்தப்படுவதா? இந்த கேள்விக்கு பதில் தரும் பொறுப்பு யாருடையது? ஒரு புறம் பிரதமர் இந்த ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டின் மேம்பாட்டுக்கு அர்ப்பணிப்பு செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக 100 ரிங்கிட் நிதி, கூடுதல் விடுமுறை, பெட்ரோல் விலை குறைப்பு உள்ளிட்ட 6 அனுகூலங்களை அறிவித்து அரசாங்கத்தின் தோற்றத்தை பரிவுமிக்கது என காட்ட பார்க்கிறார். ஆனால் இன்னொரு புறம் அவ்வாறு நாட்டுக்காக அர்ப்பணிப்பு செய்த இந்துக்களை இழிவுபடுத்தி மலேசியர்களை பிளவுபடுத்தும் தரப்பினரை ஆதாரம் இல்லை என சொல்லி குற்றம் சாட்டாமல் விடுவிக்கும் சட்டத்துறை அலுவலகத்தின் போக்கு அரசாங்கத்தின் மீதான தோற்றத்தை டபுள் ஸ்டாண்டர்ட் எனும் இரட்டை நிலை கொண்டதோ என காட்ட பார்க்கிறது. கடந்த மார்ச் மாதம் இந்துக்கள் காவடி தூக்குவதை மதுவோடு ஒப்பிட்டு இழிவுபடுத்திய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் மீது சுமார் 900 போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் அவர் மீது குற்றம் சுமத்த போதிய ஆதாரம் இல்லை என சட்டத்துறை அலுவலகம் கூறியுள்ளது மலேசிய இந்துக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் இந்த நடவடிக்கை நாடாளுமன்றத்தில் கேள்வியாக முன்வைக்கப்பட்ட பிறகுதான் சட்டத்துறை அமைச்சரின் பதிலின் வாயிலாக தெரிய வந்தது. ஜம்ரி வினோத் இந்துக்களை இழிவுபடுத்துவதும் நூற்றுக்கணக்கான புகார்கள் நாடு தழுவிய நிலையில் அவர் மீது செய்வதும் இது முதல் முறையல்ல. ஜம்ரி வினோத் மீது கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 கூட இந்துக்களை இழிவுபடுத்தியது தொடர்பில் 867 புகார்கள் செய்யப்பட்டு சில நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டார். ஆனால் பின்னர் ஜூலை 5ஆம் தேதியிடப்பட்ட கடிதத்தில் சட்டத்துறை அலுவலகம் ஆதாரம் இல்லை என கூறி அவர் மீது இதே போன்று குற்றம் சுமத்தாமல் விட்டுவிட்டது. அந்த கடிதம் செப்டம்பர் 6ஆம் தேதி ஒரு அரசுச்சாரா இயக்கத்திடம் கொடுக்கப்பட்ட போதுதான் அதன் முடிவு தெரிய வந்தது. சட்டத்துறை அலுவலகம் ஒருவர் மீது குற்றம் சுமத்தி தண்டனை வாங்கி தருவதன் முக்கிய நோக்கமே ஒருவர் மீண்டும் மீண்டும் அதே தவற்றை செய்யாமல் தடுப்பதற்கும் பிறர் அவர் போன்று குற்றத்தில் ஈடுபடாமல் இருக்க ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்கும் தான். ஆனால் பொதுவெளியில் ஒருவர் செய்த குற்றம் அம்பலமாகி ஏதோ ஒரு காரணத்திற்காக குற்றம் சுமத்தாமல் விடும்போது அவர் மீண்டும் மீண்டும் அதே தவற்றை செய்ய ஊக்கத்தை ஏற்படுத்தும், பிறரையும் அவ்வாறு செய்ய தூண்டும். அதுவும் குறிப்பாக 3R எனும் இன, சமய, அரசர்கள் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் நாட்டில் பெரும் பிளவையும் அமைதி சீர்குலைவையும் ஏற்படுத்திவிடும் என்பதால் அதற்கு தீவிர கவனத்தை தற்போதைய ஒற்றுமை அரசாங்கம் செலுத்தி வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜம்ரி வினோத் மற்றும் பிரிடாஸ் வாங் விவகாரத்தில் அவர்கள் இந்து மதத்தை இழிவுபடுத்தி சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக வெளியிட்ட ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்காதது ஏற்புடையதல்ல. காரணம், மார்ச் 5இல் காவடியை ஏந்துபவர்கள் கள் குடிப்பவர்கள் போன்று விமர்சித்து ஜம்ரி வினோத் வெளியிட்ட சமூக ஊடக பதிவை அகற்றுமாறு மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC ஃபேஸ்புக்கை கேட்டுக்கொண்டது. அதன்படி மார்ச் 9இல் ஃபேஸ்புக் அவரின் பதிவை நீக்கியது. ஆனால் அவர் மீண்டும் அதனை ஒரு நாளுக்கு பின்னர் பதிவேற்றம் செய்தார். அதற்கு MCMC அவர் அவ்வாறு செய்ததை விசாரிப்போம் என்றது. ஜம்ரி வினோத் வெளியிட்ட கருத்து தவறானது என கருதியதால் தான் MCMC அதனை அகற்ற ஃபேஸ்புக்கை பணிக்க முடியும். அப்படி இருக்க ஆதாரம் இல்லை என சொல்வது ஏற்புடையதா என்பதை விட இது சட்டத்துறை அலுவலகம் மீதான நம்பகத்தன்மையில் பெரும் சந்தேகத்தை எழுப்பிவிடும். நீதிமன்றம் தான் தீர விசாரித்து ஒருவர் குற்றவாளியா நிரபராதியா என முடிவு செய்ய வேண்டும். இங்கு சட்டத்துறை அலுவலகமே விசாரணை இல்லாமல் ஆதாரம் இல்லை என கூறி ஒருவர் குற்றவாளி இல்லை என முடிவு செய்வது நீதிமன்றத்திற்கும் மேலாக அது செயல்படுகிறதா எனும் கேள்வி எழுகிறது. ஜம்ரி வினோத் விவகாரத்தில் இது முதன்முறை அல்ல என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. இதுதான் ஜம்ரி வினோத் திரும்ப திரும்ப இந்து மதத்தை இழிவுபடுத்துவதற்கு தூண்டுகோலாய் இருக்கிறதா என பலரையும் நினைக்க வைக்கிறது. இதற்கு பதிலளிக்க வேண்டிய கடப்பாடு சட்டத்துறை அலுவலகத்திற்கு உண்டு. அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அதிகமான பொறுப்பு ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள இந்திய தலைவர்களுக்கு உண்டு என்றாலும் பிற சமயங்களில் நாமெல்லாம் மலேசியர்கள் என முழங்கும் பிற இன மத தலைவர்கள் ஒதுங்கி நின்று பார்ப்பது சற்றும் நியாயமாகாது.
அதே போன்று வீதி போராட்டம் என வரும்போது இந்தியர்களே நீங்களும் வாருங்கள், உங்களுக்காகவும் நாங்கள் போராடுவோம் என கோஷம் எழுப்பும் பெரிக்கத்தான் நேஷனலைச் சேர்ந்த தலைவர்களும் இந்த விவகாரத்தில் குரல் எழுப்பாமல் இருந்தால் உங்களின் உண்மை நிலைப்பாடும் அம்பலமாகிவிடும். நம்முடைய வேண்டுகோள் இந்து மதத்தை இழிவுபடுத்துவோர் மீது மட்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதல்ல. எந்த மதத்தை யார் இழிவுபடுத்தினாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே நமது நிலைப்பாடு. இதனை உறுதி செய்கின்ற அரசாங்கமும் அமலாக்க தரப்புமே சுதந்திர மலேசியாவின் உண்மையான அர்த்தத்தை மக்கள் அனுபவிக்க வழிவகுக்கும். இது நடக்க நாம் இன்னும் எத்தனை சுதந்திர தினத்தை கடக்க வேண்டுமோ? நான் தியாகராஜன் முத்துசாமி.